என்னோடய ஃபஸ்ட்டு படம் இல்லை கூலி, என்னோடய ஃபஸ்ட்டு படம் மாநகரம். கிட்டத்தட்ட 9 வருஷமாக எவ்வளோ பாராட்டுகள் வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும். அவ்வளோவே பாராட்டிட்டு இருந்திருக்காங்க. டக்குன்னு விமர்சனம் வரும்போது அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது நியாயம் இல்லை. அண்ட் படங்கிறது மக்களுக்காக, அது அவங்களுக்கு காட்டும்போது விமர்சனம் வரும்போதும் அதை ஏற்று தான் ஆகணும். ஸோ அதனால் அதை நான் ஸ்பிட் பண்ணி பார்க்கல. அண்ட் ரெண்டாவது அதை நான் பர்சனலாக எடுத்துக்கல, அது ப்ரொஃபஷனாக மட்டும் வச்சுக்கலான் இருக்கேன். ஸோ அதனால் சக்ஸஸ் அண்ட் ஆவரேஜ் அண்ட் கோயிங் பேக் அது உண்மை தானே, எல்லாருக்குமே நடக்கிறது தானே. ஸோ அதனால் நான் பெருசாக எடுத்துக்கல. தேங்க்யூ. Hello, hi sir. Bhuvanish from the Hindu. You have a very loyal and passionate fan base, sir. உங்களுக்கு criticize பண்றப்போ கூட it comes from a place of emotional investment that they've had over the years. இவ்வளோ படங்கள் பண்ணதுக்கு அப்புறம் how do you now define the relationship that you have with your audience? இல்லைங்க, அவங்க ஜெனுவனாக பேசுகிறதுல இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிரிட்டிசிசம், பட் அதில் ஏதோ ஒரு அக்கறை இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். இப்போ நான் எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், அதில் எல்லாமே சரின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் மட்டும் இல்லைடா நீ செய்கிறது தப்புன்னா அவன் உண்மையிலேயே ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அந்த லாயல் பேஸ் ஆஃப் ஃபேன்ஸ் தான் இருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தம். சார் அக்ஷய் ஃப்ரம் தி நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ். நீங்கள் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட்ஸுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்பேசிங் பண்ணணும், ஸோ தட் ஐ கேன் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஆக்டிங்கும் பண்ணுறீங்க. ஸோ டசன்ட் தட் டிஃபீட் தி பர்பஸ்? இல்லைங்க, அப்படி பார்த்தா ஐ கேன் டேக் லாட் ஆஃப் பிரேக்ஸ். பட் பிரச்சனை என்னென்னா, இப்போ சொன்ன இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு டைம் லைனில் இப்படி போகும்னு நினச்சி பண்ணுறோம். அது நடக்காமல் போகும்போது நம்மளுக்காக வெயிட் பண்ணுற ஹீரோஸ் இருக்காங்க, நமக்காக வெயிட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ அதில் நிறைய அவங்களோட ஃபண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஸோ என்னோட பிரேக்ஸ் வந்து அதில் அப்படி ஆகாது. அண்ட் இது நான் மெயினாக பண்ணணும்னு நினச்சது காரணம் என்னென்னா, ஆஃப்டர் கூலி ஐ நோ ஐ டேக் ஒரு 7-8 months பிரேக்குன்னு சொல்லி. ஸோ அந்த கேப்பில் ஒன்று பண்ணலான்னு யோசிக்கும் போது தான், அண்ட் அருண் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் இந்த ஃபிலிமுக்கு ஒரு 60 days போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் என்னால் ஈஸியாக பண்ணிட முடியும். எதிர் வேறு எங்காவது ஒரு வெக்கேஷன் போகிறதுக்கு பதிலாக இதில் போனால் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம், கற்றுக்கலாங்கிற ஒரு பாயிண்ட் தான். பட் இப்போ நம்ம ஏற்கனவே எழுதி வச்சிருந்த கதைனா அவ்வளோ ஒர்க் பண்ண தேவையில்லை. ஐ மீன் மற்ற இப்போதைக்கு அதை எவ்வளோ தூரம் கான்டெம்பரரி அடாப்ட் பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். புதுசாக போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதை எழுதணுன்னா பிரச்சனை தான். ஸோ இந்த வயசில் ஓடி பார்த்தலாங்க தான்.